ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் கூட அநேக பேர் என்னிடத்திலே தொலைபேசி மூலமாக சிலர் தொடர்பு கொண்டு இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லுவது எனக்கு மிகுந்த ஆனந்தம். எனவே நீங்கள் அந்த செய்தியை பார்க்கும்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரேசு நீரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே, ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, ஆராதனைக்குரியவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே வெளிப்படுங்க ஆண்டவரே. ஆவியான வெளிப்படுங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. நீங்களே உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கடந்த வாரம் மன்னிப்பு என்ற தலைப்பிலே நாம் சில காரியங்கள் 2 குறிப்புகளை பார்த்தோம். யாரை மன்னிக்க வேண்டும், எப்படி மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் எப்போது என்று சொல்லி 2 குறிப்புகளை நாம் பார்த்தோம். அதுக்கு ஆதாரமாக மத்தேயு 5:44 4 பகுதியா இருந்துச்சு. அதுல 2 பகுதி மட்டும் நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே 2 பகுதியை தியானிக்கலாம். கடந்த வாரம் விரோதியை ஸ்நேகி, லவ் யோர் எனிமீஸ் பார்த்தோம். அடுத்ததாய் பார்க்கும்போது 2வது விரோதியை ஆசீர்வதி, பிளஸ் யோர் எனிமீஸ் பார்த்தோம். இன்றைக்கு 2 குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 5:44. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். போதும், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்போ விரோதிக்கு நன்மை செய், டூ குட் டு யுவர் எனிமீஸ். பாருங்க, உங்களை பகைக்கிறவர்களை, உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஒரே வசனம் தான், அந்த வசனத்துல 4 பகுதி இருக்கு. நமது நண்பரையோ அயலகத்தாரையோ உறவினர்களுக்கோ நம்ம நன்மை செய்யறது வழக்கமா இருக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஃபன்ல ஏதோ ஒரு ஸ்வீட்டோ இல்லாது ஏதோ ஒரு நல்ல ஸ்பெஷல் ஃபுட் ஏதாவது செஞ்சோம்னா நம்ம என்ன பண்றோம்? அதை வைத்து அடுத்தவர்களுக்கு, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்ம உறவினர்களுக்கோ யாருக்கோ கொடுக்கறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிஃபனை வெறுமையா கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதுல ஏதாவது வச்சு அவங்க கொடுப்பாங்க. இது இயல்பா நடக்கிறது. நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நம்ம நன்மை செய்யற மாதிரி அப்படின்னு இருக்குது. அது உலக இயல்பு. வாசிக்க கேட்கலாம். லூக்கா 6:33. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. பாருங்க, பாவிகளும் அப்படி செய்யறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள்ட்ட இருந்து அவர் ஸ்பெஷலா எதிர்பார்க்கிறாரு. அப்போ விரோதிக்கு நம்ம நன்மை செய்யணும். இயேசு கிறிஸ்து தான் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அவருடைய போதனை இதுதான். நீங்க உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க, அவங்களுக்காக நீங்க இந்த காரியம்லாம் செய்யுங்கன்னு சொல்றார். டூ குட் டு யுவர் எனிமீஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லப்படுது. விரோதிக்கு நன்மை செய்யும். இத பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. 1 சாமுவேல் 24:17 பாருங்க. தாவீது தான் இதுக்கு ஒரு நல்ல குட் எக்ஸாம்பிள். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். இதுல பாத்தீங்கன்னா சவுல் சொல்றார். சவுல் தாவீதை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லும் போது 24 அதிகாரத்துல, நான் உனக்கு தீமை தான் செஞ்சேன்,
ஆனா நீயும் எனக்கு என்ன பண்ண, நன்மை செஞ்ச. யாராவது மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை தப்ப விடுவானோ, சுகமே போக விடுவானோன்னு 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 18ஆம் வசனத்துல நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொன்று போடவில்லை. யாரும் மாற்றானை கண்டா, எதிரிய கண்டா சும்மா விட மாட்டாங்க. ஆனா நீ என்னை சும்மா விட்டுருக்கிற, என்னை தப்பு வச்சிருக்க. நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்துறத நம்ம பாக்குறோம். இதுதான் உண்மையான சாட்சி. நமக்கு யார் தீமை செய்யறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யணும். இன்று வரைக்கும் நமக்கு தீமையை நினைச்சாங்கன்னா நினைச்சிட்டு போறாங்க. ஆனா நம்ம அவங்களுக்கு நன்மையே செய்யும் போது அவங்கள் தலையில எரிகிற அக்கினி தழலை கொட்டுவது போல இருக்கும்னு சொல்லி நான் அத ரொம்ப அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பாருங்க, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தாவீது எப்படிப்பட்டவனா காணப்படுறான்னு பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா தாவீது கேட்கிறாரு, சவுலின் குடும்பத்தாருக்கு இன்னும் ஏதாவது நன்மை செய்யறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. எவ்வளவு நல்ல பாருங்க, சவுல் இறந்து போறான், ஆனா சவுலின் குடும்பத்தாருக்கு அவருடைய வம்சத்துக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு தாவீது விரும்புறார். அது போலதான் பாருங்க, அவன் கேட்கிறான், யாராவது இன்னும் நான் நன்மை செய்யறதுக்கு யாராவது தாவீதின் குடும்பத்திலே என்னால தயவு பெற வேண்டியவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டவன சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்ற பேருள்ளவனை தாவீதின் இடத்துல அழைச்சு வராங்க. சவுலின் வீட்டு வேலைக்காரன் இவன் தான் சீபா, இவன்கிட்ட நீங்க கேளுங்கன்னு. நீ தான் சீபாவான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றான். அப்ப அவர் கேக்குறாரு, யாராவது சவுலின் குடும்பத்தாரில் நான் உதவி செய்யற மாதிரி என்னிடத்துல தயவு பெற மாதிரி யாராவது இருக்கிறாங்கன்னு. உடனே அவன் சொல்றான், இத போல அவர் வீட்டுல இவனுக்கு யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு மகன் இருக்கிறான், அவன் பேர் மேவி போசைத்து அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் எங்கேன்னு கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான், ராஜா இதோ அவன் லோதே பாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டுல இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னு உடனே போய் அவனை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. அவன் வரான். வந்த உடனே அவன் சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசைத்து தாவீதின் இடத்துல வந்த போது அவன் அப்படியே முகம் குப்புற விழுந்து வணங்குறான். அப்ப தாவீது சொல்றார், மேவி போசைத்தே அப்படின்னு கூப்பிட்டனே, இதோ அடியேன் அப்படின்னு சொன்னோன்னே தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாத, நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன், உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தமா நான் நிச்சயமா உனக்கு நன்மை செய்வேன், தயவு செய்வேன், உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் தினமும் போஜனம் பண்ணுவாய், அப்பம் புசிப்பான்னு சொல்றான். யாருங்க இப்படி சொல்ல முடியும்? எதிரி ஓட ஓட விரட்டினாரு. அப்புறம் ஒரு தெள்ளுப்பூச்சியை போல, ஒரு செத்த நாயை போல என்னை விரட்டுறீங்களே, நான் உங்களுக்கு நன்மை தானே செஞ்சேன், ஏன் என்னை இப்படி தப்பா நினைக்கிறீங்க, மற்றவங்க எல்லாம் சொல்றத வச்சு நீங்க இது பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அதிகாரிகள்லாம் சொல்றாங்க, இதான் சந்தர்ப்பம் கொண்டு போடன்னு. ஆனா அவன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கைப்படவன். சரி, அவர்தான் சவுல் தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ண. இந்த மேவி பொசைத்தை நாங்க 2 காலம் முடமானவன், அவனுக்கெல்லாம் நன்மை செய்யணும்னு என்ன இருக்குது இல்லையா? ஆனா தாவீதுக்கு ஒரு நல்ல குணம், விரோதிக்கு நன்மை செய்யணும், அவங்க குடும்பத்தாருக்கே நன்மை செய்யணும், அவங்களோட வம்சத்துக்கே நன்மை செய்யணும், என்னோட தயவு பெறாத யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவர் யாரையுமே விரோதியா நினைக்காதபடி விரோதியா இருந்தாலும் நன்மை செய்ய முற்படுறார். பாருங்க, அந்த இடத்துல அப்படி சொல்ல உடனே அவன் வணங்கி அவன் சொல்றான். 8ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? அதுலயே 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, அவன் தன்னை செத்த நாயை போல் நான் கிடக்கிறேன், யாருமே நிச்சயத்துல 2 காலம் முடமானது, நான் எல்லாத்துக்கும் ஒருத்தரை எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு கழிப்பறைக்கு போகணும்னா கூட ஒருத்தரை எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? அதனால எங்க போனாலும் அவன் ஒரு ஆளை உதவிக்கு கேட்கணும், கெஞ்சணும், இப்படிலாம் இருக்கு. சவுலோட போயிடுச்சு அந்த ராஜ இது. அப்போ நான் ஒரு செத்த நாயை போல கிடந்த என்ன நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்னை நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் எம்மாத்திரம் அப்படின்னு கேக்குறான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை கூப்பிடுறாரு. அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டாருக்கும் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்த நில போலம் எல்லாமே என்ன பண்ற, அதை நீங்க படிச்சு பாருங்க. அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் நீ உன் குமாரையும் உன் வேலைக்காரையும் கூட்டிக் கொண்டு சீபாட்ட சொல்றான், எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை
சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசைத்து நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றான். பாருங்க, சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தாங்களாம். எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்க எல்லாருமே மேவி போசைத்த கீழே இருக்கும்படியாக ராஜா சொல்றாரு. அதை நீங்க படிச்சு பாருங்க. சொல்லலாம். 13ஆம் வசனம் வாசிக்கலாம். மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. பாருங்க எப்படிப்பட்ட காரியம் இல்ல. 11ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரிகளில் ஒருவனைப் போல மேவி போசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். பாத்தீங்களா, ஒரு ராஜகுமார போல என் பந்தியிலே யார் மேவி போசேத் அசனம் பண்ணுவான், போஷிக்கப்படுவான், போஜனம் பண்ணுவான். அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்பம் புசிப்பான். எவ்வளவு நல்ல ராஜா பாத்தீங்களா. நீங்களும் நானும், அவன் சாதாரணமானவன் தான், அவனும் பாவியான மனுஷன் தான். நீங்களும் நானும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், இதை கற்றுக்கொள்ள வேண்டும். விரோதியை நேசிக்கின்ற அன்பு, அவருடைய பிள்ளைகளை பராமரிக்கிற அன்பு, அவர்களை சார்ந்தவர்களை பராமரிக்கிற அந்த மன்னிக்கும் குணம் இருந்தா மட்டும்தாங்க இப்படிப்பட்ட அன்பை நாம் மற்றவர்களுக்கு செலுத்த முடியும். அப்படி அவன் சொல்றான், செத்த நாயை போல இருந்த என்னை நித்தம் உம்முடைய பந்தியில் புசிக்க கொடுக்கிறீங்களே, நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் இறங்கினபடினாலதான் அவன் இப்படியெல்லாம் செய்ய முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்குள் இறங்கி இருந்தார். எனவேதான் நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆவி நமக்குள் வரும் பொழுது நாம என்ன செய்ய முடியும்? தீமைக்கு பதிலாக நன்மையை செய்ய முடியும். அவர்களை விரோதிகளுக்கு நாம் நன்மை செய்ய முடியும் என்பதை நாம் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, அந்த ஒரு சாட்சி கூட நான் சொல்றேன். ஒரு உண்மை சம்பவம். புறஜாதி குடும்பத்திலிருந்து ஒரு அர்ஜுன் என்ற பையன் ஏற்றுக்கொள்றான். அவங்க அவங்களுடைய சொந்த ஊராகிய டெலிகான்ல அர்ஜுன் மட்டும்தான் ஒரு படிச்சவனா, கிராஜுவேட்டா இருக்கிறான். அவனை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க அப்பா என்ன பண்றாரு, விஸ்ராம் அவங்க அப்பா பேரு, ஒருத்தட்ட கடன் வாங்கி படிக்க வைக்கிறார். அந்த ஆள் பேரு வெங்கட் கோபிநாத் வெங்கடே. அவன் என்ன பண்றான், அடிக்கடி அவனை தொந்தரவுப்படுத்தி கடனை கேட்கறான். என்னால கடன் இப்ப கொடுக்க முடியாது, என் பையன் படிச்சுட்டு வேலைக்கு வந்த பிறகுதான் என்னால கடன் கொடுக்க முடியும்னு எவ்வளவு சொல்லி பாக்குறான். அவன் கேட்கல. அதனால அவனுடைய நிலங்களை எல்லாம், வயல்களை எல்லாம், பயிர் நிலங்கள் எல்லாவற்றையும் அபகரிச்சு தன்னுடைய மகனாகிய ராம்க்கு கொடுக்கறான். அப்ப அவனும் அதுல பயிர் செஞ்சு அதுல விளையிறத அவன் நல்லா ஜாலியா அவங்க இருக்கிறாங்க. அப்ப ஆடு மாடுகளையும் கேட்கறான். ஆடு மாடும் கூட, இது பத்தாது நீ வாங்கின கடனுக்குன்னு ஆடு மாடை நான் கொடுக்க மாட்டேன்னு வீட்டை கொளுத்தி விட்டுட்டாங்க. பாருங்க, அவங்க வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கான். இவன் படிப்பை முடிச்சுட்டு வரான். நிலைமையெல்லாம் அறிஞ்சு பாக்குறான். நான் நல்லா படிச்சு என் வீட்டுல என்னுடைய தரத்தை நான் உயர்த்துவேன்னு சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். ஒரு நாள் வயல் வழியாக அவன் போய் கொண்டிருந்த போது அவனுடைய வயலிலே ஆத்மராம் அவன் வேலை செய்து கொண்டிருக்கான். அவனுடைய மனைவியும் அவனோட சேர்ந்து வேலை செய்யறான். அங்க ஒரு குடிசை போட்டு அந்த இடத்துல சமைத்து கொண்டு அங்கேயே என்ன பண்றான், குழந்தையும் வளர்க்கறாங்க. அப்ப அந்த குழந்தை தூங்கி கொண்டிருந்த குழந்தை என்ன பண்ணுது, அங்க சமைத்து கொண்டிருந்த அந்த விறகு கட்டையை ஒண்ணு கொள்ளி எடுத்து டப்பு டப்புன்னு அடிக்குது. அதை அடிக்கும் போது அதனுடைய நெருப்பு செவுற்று மேல பட்டு அந்த கூரை எரியுது. அப்போ அம்மா கத்துறாங்க, அந்த மனைவி கத்துறா. அவன் அந்த நேரம் பார்த்து வெளியில போயிட்டான். இவன் அந்த சந்தர்ப்பத்தை பாக்குறான். நல்லா எங்க குடும்பத்துக்கு செஞ்சாங்க இல்லையா, கடவுளுடைய பனிஷ்மெண்ட் இதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற ஒரே நொடி பொழுதுல அவனுக்கு ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் இல்லையா. ரோமர் 12:21 வாசிங்க. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினால் வெல்லுன்ற வசனம் அவனுக்கு ஞாபகம். உடனே ஓடி போய் அவன் அந்த குழந்தைய காப்பாற்றான். அந்த மனைவியால ஒன்னும் செய்யல, காப்பாற்றான். இவனுக்கு தலைமுடி கொஞ்சம் கருகிருந்துச்சு, கையில எல்லாம் கொஞ்சம் லேசான காயம். ஆனா குழந்தைக்கு எந்த பாதிப்பு இல்லாம பத்திரமா தூக்கிட்டு கொடுக்கறான். அப்ப அவங்க கேட்கறான், அவனும் வந்துடுறான். அவங்க அப்பாவும், எப்படி உன்னால் இதை செய்ய முடியுது, உன் நிலங்களை எல்லாம் நாங்கள் பறித்துக்கணும், உங்க வீட்டை எரிச்சு போட்டோம், எப்படி உன்னால் செய்ய முடியும்னா கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்குள்ள
எனக்குள்ள இருக்கிறபடினால, அவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறபடினால நாங்க உங்களை பகைக்க முடியல. விரோதிகளையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நேசிக்க சொல்றாரு, நன்மை செய்ய சொல்றாரு. தீமையை நன்மையினால் வெல்லுன்ற வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. கொடுத்து அவங்கள்ட்ட பறித்த நிலத்தை திரும்ப கொடுக்கறாங்க, அந்த வீடை கட்டி கொடுக்கறாங்க. எல்லாம் நன்மையாக மாறுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இப்படி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்க, அதை நன்மையாய் கர்த்தர் நமக்கு மாற்றி போடுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. நம்ம பிராக்டிஸ் பண்ண அது வந்துடும். நாம் ஒரு பாடலை கூட பாடலாம். அந்த மேவி போசத்து எப்படி தனிமையான நேரத்தில் இருந்தபோது கர்த்தர் அவன் மேல் இரக்கம் பாராட்டி தாவீது ராஜா மூலமாக நித்தம் அவனோடு போஜனம் பண்ணும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றான். அது போல இந்த பாடலின் வரிகள் இருக்கும், நம்ம பாடலாம். ஆயத்தனை அன்பு என்மேல், ஆயத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆயத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆயத்தனை அன்பு என்மேல், ஆயத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். அடுத்ததாய் பாருங்க, அதே வசனம் தான், மத்தேயு 5:44 கடைசி பகுதி. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுமா. அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் காரியங்களை எல்லாம் வித்தியாசமாய் மாற்றி போடுவார். ப்ரே ஃபார் யுவர் எனிமீஸ், விரோதிக்காக ஜெபின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுல அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்தில் போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, இந்த சவுல் என்பவன் ரொம்ப கொடூரமா கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி, அவ்வளவு கோவம் வருது, எப்படியாக அவங்கள கொன்னணும், கர்த்தருடைய ஜனங்களை யாரையும் விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சீஷர்கள்லாம் பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரிட்ட போய், அவங்க எல்லாம் எப்ப பண்ணிருப்பாங்க இல்லையா கிறிஸ்தவ மக்கள், அவங்கள பிடிக்காது. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேம் கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவ்வளவு வாங்கிக்கிட்டு கோபமா அவன் சீறிக்கொண்டு ஒரு குதிரையின் மேல, ஒரு வாகனத்தின் மேல ஏறி வரும். அந்த தமஸ்கு வீதியில ஒரு ஒளியின் மூலமாக இயேசு சந்திக்கிறார். ஆண்டவர் அப்படியே விழுறான், அந்த வெளிச்சம் தாங்க முடியாம கீழே விழுறான். அவன் ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையில் விழுந்தான். அப்போ சவுலே சவுலே, என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறான்னு கேட்கிறான். உடனே இவனுக்கு என்னடா அது, நம்மளுடைய பெயரை சொல்றாரு, யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். கேட்டவன கர்த்தர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான்னு சொல்லிறாரு. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கேன். உடனே சரண்டர் ஆயிரும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய், தெரிஞ்சு போச்சு, இயேசுன்னு சொல்லிடுறாரு இல்லையா.
அப்ப அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதே அங்கே உனக்கு சொல்லப்படும். அவங்க கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்லாம் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நிற்கிறாங்க. சத்தம் மட்டும் கேக்குது. சவுல் தரையிலிருந்து எழுந்த போது தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனான். அவன் கண்கள் ரெண்டோ பார்வையற்று போனான். 3 நாள் பார்வை இல்லாதவனா இருந்தான். பாத்தீங்கன்னா அவன் புசியாமலும் குடியாமலும் இருந்தான்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான வேளையில பாருங்க, இது என்ன அப்படின்னு சொல்லும் போது விரோதிக்காக ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஆண்டவர் அனனியா என்ற சீஷனை கூப்பிடுறாரு. அனனியா என்ற பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்திலே வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் சவுல் தரிசனம் காண்றான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நீ 15ஆம் வசனம் பாருங்க, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திற்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்க. நீ போய் அவன்கிட்ட ஜெபம் பண்ணு, அவன் இது மாதிரி தரிசனம் காண்றான் அப்படின்னு சொன்னோன்னா அனனியா சொல்றான், என்ன ஆண்டவரே, அவன் பாருங்க எல்லா எருசலேமில் உடைய பரிசுத்தவான்களுக்கெல்லாம் எத்தனையோ பொல்லாங்கை அவன் என்ன பண்ணான், செஞ்சான் அப்படின்னு சொல்றார். எத்தனையோ பொல்லாங்க அவன் செஞ்சான். அப்படி இருக்கும்போது நீங்க போய் இப்ப எங்களை கொல்றதுக்காக தான் அவன் வரான், இங்க சீட்டு வாங்கிட்டு சீறி கொண்டு வரான், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க போய் அவனுக்கு போய் ஜெபம் பண்ண சொல்றீங்கம்மா. ஆண்டர் சொல்றா, இல்ல இப்ப அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், நீ வருவேன்னு தரிசனம் கண்டிருக்கிறான், நான் அவனை ராஜாக்களுக்கும் ஆசார்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் என்னை பற்றி சொல்ற பாத்திரமாக அவனை தெரிந்து கொண்டேன், அவன் என் நிமித்தமாய் என் நாமத்தின் நிமித்தமாய் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும் நான் அவனுக்கு காண்பிப்பேன், நீ போன்னு சொல்றான். உடனே அனனியா கீழ்ப்படிந்து இந்த விரோதிக்காக ஜெபம் பண்றதுக்கு அவன் போறான். அவன் ஏன்னா மன்னிச்சிடறான். ஆண்டவர் மன்னிப்பு இருந்தா மட்டும்தாங்க ஜெபிக்க முடியும். விரோதிக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கணுங்க. நமக்கு விரோதமா நிறைய பேரு நம்மகிட்ட நன்மையை வாங்குவாங்க, ஆனா நம்மை பற்றியே பரவாயில்ல இருக்கட்டும், நம்மை விரோதிக்கலாம், நிறைய கலகங்கள் பண்ணுவாங்க, நம்மளோடு நன்றாக இருக்கிறவர்களை பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்கள் செய்வாங்க. பரவாயில்ல, நீங்க நன்மையை செய்யுங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்காக நமக்காக காரியங்களை அழகாய் வாய்க்க பண்ணுவார். அனனியா போய் வீட்டுக்குள்ள 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். பாத்தீங்களா, அனனியா போய் வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவன் மேல கைய வச்சு, சகோதரனாகிய சவுலே, பாத்தீங்களா, சகோதரனா அவனை ஏற்றுக்கொண்டார். இது எப்படிங்க முடியும்? இது எப்படி முடியும்? தன்னை கொல்ல வந்திருக்கிறான், தன்னை போன்ற கிறிஸ்தவ மக்களை கொல்ல வந்திருக்கிறான், எல்லாமே தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னபடினால அதுக்கு கீழ்ப்படிந்து போறான், மன்னிக்கிறான். அவனை போய் சகோதரனாகிய சவுலே அப்படின்னு கூப்பிடுறாங்க. உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படி பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினான்னு சொல்லி அவன் மேல கைய வைக்கிறான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி, ஏன்னா 3 நாளா சாப்பிடல, புறப்பட்டான். பாருங்க, சவுல் தமஸ்கு உள்ள சீஷரோடு சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களே பிரசங்கித்தான். பாருங்க, அவன் தீமை செஞ்சான், தீமையை நன்மையினால் வெல்றாங்க, அவனுக்கு ஜெபம் பண்றாங்க, அவன் என்ன பண்றான், கர்த்தருடைய சீஷனாய் மாறுறான். சவுல் என்பவன் பவுலாய் மாறுகின்றான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல தான் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பு, அந்த இயேசுவினுடைய அன்பு இருந்தபடினால்தான் அவன் பகைஞரையும் கொலைபாதகரையும் மன்னிக்கின்ற ஒரு அன்பு இருந்தது, அவர்களுக்காய் ஜெபிக்கின்ற ஒரு அன்பு காணப்பட்டது. கர்த்தருக்காக வைராக்கியமான அப்போஸ்தலனாக அவன் மாறும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்து பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து துயரம், இழப்பு, வியாதி, பலவிதமான சரீரத்துல போராட்டங்கள், மற்றவர்களுடைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது. மனைவி கூட திட்டுறா இல்லையா, எல்லாமே சொல்றாங்க.
கடைசியில் அவங்க சிநேகிதர்லாம் வராங்க. இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய சிநேகிதர் எனக்காக பேசுவார்கள், எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கறான். ஆனா ஏமாற்றம் நடக்கிறது பிரியமானவர்களே. அவங்கெல்லாம் பேசுறாங்க, வேல் ஊசி குத்துற மாதிரி இருக்குது, அப்படியே வார்த்தையினால குத்துறாங்க. ஆனாலும் இவன் பொறுமையோடு இருக்கிறான். அவன் ஏதோ தப்பு செஞ்சுட்ட, நீ தப்பு செஞ்சுட்ட, அப்படி அதனாலதான் உனக்கு இப்படி தேவ கோபாக்கின அப்படிலாம் சொல்லி அவனை சொல்றாங்க. இத்தனை துன்பத்தை கொடுத்தாலும் அவன் யோபு நிதானமாய் பேசுறான். ஆனா தேவ கோபம் அவர்கள் மேல் பற்றி எரிகிறது. 42:10 வாசிங்க. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்த்தும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க, அந்த வசனம் 2 தடவை அந்த இடத்துல யோபுவின் முகத்தை பார்த்தார், கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஏன்னா யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். பாத்தீங்களா? ஆண்டவரே இவங்க தெரியாம சொல்றாங்க, இதை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், யோபு கேட்டிருப்பான். அந்த மாதிரி ஒரு ஜெபம் ஜெபிச்சிருப்பான். அதனாலதான் கர்த்தர் போவோம் சிநேகிதர், நீங்க இப்ப ரொம்ப என் தாசனாகிய யோபு பேசுனது போல நீங்க நிதானமாவே பேசல, நீங்க தப்பா பேசுனீங்க, போங்க உங்களுக்காக நீங்க பலி செலுத்துங்க யோபுட்ட போய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்க்கிறார், அவர் சிறையிருப்பை மாற்றாரு, அவன் இழந்த எல்லாவற்றிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 10 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நீண்ட வயதுள்ள பூரண வயதுள்ள அவர் மறிக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஒரு நாளும் நன்மை செய்து கெட்டு போக மாட்டோங்க. யாருமே ஆண்டவருக்காக உழைத்தவர்கள் யாரும் கெட்டு போக மாட்டார். அப்படி இருக்கும், கெட்டு போவது போல இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இறங்குறது போல இருக்கும், ஆனா இறங்க விட மாட்டார். கண்டிப்பாக அவர் பேலன்ஸ் பண்ணி அவர் நம்ம மேல தூக்கி விடுவார். இன்னொரு பாருங்க, ஸ்தேவானை குறிச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7:60 பாருங்க. அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பாருங்க, இது ஸ்தேவானை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தேவான் ஒரு குற்றமும் செய்யலங்க. ஆனா அவனுடைய ஆண்டவருடைய அடியான் என்பதற்காய் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, மூர்க்கம் அடைந்து. பாருங்க, அவன் சொல்றான் ஆண்டவரை பத்தி, இவைகளை அவர்கள் கேட்டபோது 54 வசனம், கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்களாம். பாருங்க, அவனை அவ்வளவு கோபமா வராங்க. அப்ப அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவன் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன்னு சொல்றான். பேசாம இருக்கக்கூடாது, பேசாம அமைதலா இருந்திருக்கலாம். அது சொன்ன உடனே அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு, இவன் தேவ தூஷணம் சொல்றான், தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் என்று போடப்படுது. அவன் கண்ட காட்சியை தான் அவன் சொல்றான். யோசேப்பு அப்படிதான் கண்ட காட்சியை சொல்லி சிக்கல்ல மாட்டிக்கிட்டான், அனைவருடைய பொறாமைக்கு ஆளானான். ஆனா இவனும் அதே மாதிரி, இதோ வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்றான். சொன்ன உடனே அவங்க ரொம்ப கோவம் அவனை பிடித்து புறம்பாக தள்ளி அவன் மேல் கல்லெறிந்து கொல்றாங்க. அவன் தேவ தூஷணம் சொல்றான்ட்டு காதுகள்லாம் அடைச்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவன் கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைக்கிறதுக்கும் சவுல் தான் காரணமா தான். 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வீடு வீடா போய் புகுந்து சவுல் நிறைய பேரை கஷ்டப்படுத்துறான். கிறிஸ்தவ மக்களை பிடித்து இழுத்துட்டு அதுல இந்த ஸ்தேவானும் ஒருத்தன். அதனாலதான் அவனுடைய வஸ்திரங்கள்லாம் கழற்றி அவனுடைய பாதப்படியில வைக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்படிப்பட்ட சவுலை தான் ஆண்டவர் மாற்றார். அப்ப பாருங்க, அவன் சொல்றான், தன்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்து அந்த ஜனங்கள் மேலையும் ஜனங்களுக்காகவும் அவன் ஜெபிக்கிறத பாக்குறோம். இயேசு எப்படி ஜெபித்தாரோ, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்காண்டு சொன்ன ஜெபித்தது போல ஸ்தேவானும் சொல்றா, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி நித்திரை அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில், ஆண்டவரை தொழுது கொள்ளுகையில், ஆண்டவரே என் ஆவியை ஏற்றுக்கொள்ள,
ஏற்றுக்கொள்ளும். எப்படி இயேசு செய்தாரோ அதே போல இவன் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னபோது அவன் மேல் கல் எறிந்தார்கள். நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஜெப ஆவி வேணும் பிரியமானவர்களே. சத்துருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், விரோதிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு நமக்கு முன்மாதிரியாய் இருந்தார், இந்த ஸ்தேவான் நமக்கு முன்மாதிரியா இருந்தார், யோபு நமக்கு முன்மாதிரியா இருந்தார், அனனியா நமக்கு முன்மாதிரியா இருந்தார். எனவே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. விரோதிக்காக நாம் நன்மை செய்ய வேண்டும், சத்துருக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், விரோதிகளுக்காக நாம் ஜபிக்க வேண்டும். இந்த 2 காரியத்தை நாம் செய்வதற்கு மன்னித்தால் மட்டும்தான், பிறரை மன்னித்தால் மட்டும்தான் தேவ அன்பு நமக்குள் வரும், தேவ ஆவி நமக்குள் வரும். அப்போதுதான் இந்த காரியங்கள் 4 காரியங்களை நாம் செய்ய முடியும். மத்தேயு 5:44 சொன்ன 4 காரியங்களையும் நாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட நம்மிடத்துல அவர்களை எதிர்க்க பட்டயமோ ஈட்டியோ கேடகமோ எதுவுமே இல்லை, ஆனால் ஜெப ஆவி ஒன்று இருக்கிறது. அந்த ஜெப ஆவியினாலே நாம் எதிரிகளுக்காக நாம் ஜெபிப்போம், அவர்களை ஆசீர்வதிப்போம், அவர்களுக்கு நன்மை செய்வோம், அவங்களை சிநேகிப்போம். அப்படி செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தும்படியாக சித்தம் கொள்றார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரமாயிரமாய், ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரமாயிரமாய், அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. பாவம் பெருகுதே பாரும் பரநேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த ஜெப பாடலுக்காய் நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அருவருப்பான பாவ பழக்க வழக்கங்களை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்காய், ஆத்தும ரட்சிப்பு இழந்தவர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய விரோதிகளுக்காய் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய நண்பர்கள் கர்த்தாவே, எங்களுக்கு கர்த்தாவே விரோதமாய் எழும்புகின்றவர்களுக்காக நாங்கள் நன்மை செய்யவும், ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கவும், அவர்களை சிநேகிக்கவும் நீங்க தான் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இதை கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை ஒவ்வொருவரும் இதை பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவரே மன்னிப்பின் சிந்தை எங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக உடைய அன்பு எங்களுக்குள் வரவும், உடைய ஆவியானவர் எங்களை முழுவதுமாய் நிரப்பவும், அதன் மூலம் இந்த 4 காரியங்கள் நாங்கள் செய்து உம்முடைய சாட்சியை எங்களுடைய சாட்சியை நாங்கள் காத்துக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நீ நன்மையான காரியங்களை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.